இல்ல சமூக வலைதளங்கள்ல ஒரு தரப்பு மட்டும் அவதூறு பரப்புனதா நீங்க சொல்றது ஏத்துக்க முடியாது. 2 தரப்புல இருந்து அவதூறுகள் மாற்றி மாற்றி பரப்பப்பட்டது. தலைவர்கள் மட்டத்துல என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணி பேச முடியும். மற்றபடி சோசியல் மீடியால யாரோ எழுதுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியாது. ராசா அண்ணன் அவர்கள் அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அந்த விமர்சனத்திற்கு அந்த விமர்சனத்தை எதிர்த்துதான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். அந்த விமர்சனத்திற்கு தலைவர் அவர்கள் வந்து யாரும் இதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதி காக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்விட் அவர் போட்ட பிறகு அந்த விமர்சனத்தை அவர் நீக்கிறார். அதன் பிறகு அங்க அமைதி தான் இருந்தது. இன்னைக்கு திரு தொல் திருமாவளவர்கள் பேசும் பொழுதே இந்த ஆர்ப்பாட்டம் வேணான்னு அறிவுறுத்தின முன்னணி பொறுப்பாளர்கள் போகல, போனவர்கள் விவரம் தெரியாம போனவர்கள் அங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இது வந்து திட்டமிட்டு செயல்பட்டதோ 2 தரப்புல இருந்து நடந்ததா அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால அதுக்கு வந்து ஒரு கட்சியாக பொறுப்பேற்று பதில் சொல்றதுங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது இங்க யாருடைய நோக்கமும் கிடையாது. சரி, இப்ப யாரோ ஒருத்தவங்க போட்டதை பத்தி நம்ம பேச முடியாது சமூக வலைத்தளங்கள்ல சொல்றீங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா ராசா அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அது ஒரு விமர்சனமாக அவர் முன்வைத்தார். அந்த விமர்சனத்தை தலைவர் ஏற்றுக்கொள்ளாமல் தலைவர் விமர்சனமா நீங்க பார்க்கறீங்க. அது என்ன பொருள்ல கொடுத்தாருங்கிறது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு மாற்று பொருள்னு சொல்ல முடியும். நான் என்னென்ன பொருள்ல பாக்குறோங்கிறத பொறுத்து தானே இருக்கு. அந்த பொருள்ல தலைவர் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால் பொதுவாகவே மாதிரியான விமர்சனங்கள் நீங்க வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை தலைமை கொடுத்த பிறகு தலைமையினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த இதை எடுத்துடுறார், வேறொரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதுல வந்து நம்ம வந்து இதை மையப்படுத்தி ஒரு கலவரத்தையோ கலவரமான சூழலையோ உருவாக்குவது அப்படிங்கிறது 2 தரப்புக்கும் நல்லது கிடையாது.